சேனல் க்ரோத் பற்றி போடுற வீடியோஸ் இருக்குல்ல, அதில் இந்த ஒரு செட்டிங் மட்டும் மாற்றுங்க, உங்களோட சேனல் ஓஹோன்னு சொல்லி வளர்ந்துடும் அப்படி சொல்லி நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்கும். பெரும்பாலும் அந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நான் அகேன்ஸ்ட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு செட்டிங் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே இப்போது அந்த மாதிரியான ஒரு செட்டிங் வந்திருக்குது. இந்த ஒரு சின்ன செட்டிங் மாற்றுறதன் மூலமாக உங்களுடைய சேனல் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நமக்கு முன்னாடி இருக்குது. ஆட்டோ டப்பிங் இதை பற்றி நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோஸில் பேசியிருக்கிறேன். இது வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போது அது வந்தாச்சு. ஒருவேளை உங்களுடைய சேனலில் அது வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் போய் அதை எனேபிள் பண்ணி விட வேண்டியது இருக்கும். இந்த ஆட்டோ டப்பிங் அப்படிங்கிறது என்ன, இது எந்த அளவுக்கு உங்களுடைய யூடியூப் சேனலை வளர்ச்சி அடைகிறதுக்கு உதவி செய்ய போகுது, அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் என்ன, அதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுடைய யூடியூப் சேனலை வளர்க்குறதுக்கு ரொம்ப பிரயோஜனமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆட்டோ டப்பிங் பற்றி ஃபுல்லாக பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். இன்னும் தமிழ் லாங்குவேஜ் ஃபுல் சப்போர்ட் இல்லை. சரி, இன்னும் தமிழ் லாங்குவேஜ் ஃபுல் சப்போர்ட் இல்லை அப்படின்னா ஏன் நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த ஃபீச்சர் உங்கள் சேனலுக்கு வந்தாச்சு. ஆனால் இன்னும் தமிழுக்கான சப்போர்ட் தான் ஃபுல்லாக கிடைக்கல. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத கவனமாக கவனிக்கணும். எப்போ அந்த வளர்கிறதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தணும். அதை நீங்கள் பயன்படுத்த தவறுனீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனலுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். அதனால தான் இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை யூடியூப்பில் ஏற்படுத்த போது. இதை சரியாக பயன்படுத்துகிறவங்களுடைய வீடியோ, சரியாக பயன்படுத்துகிறவங்களுடைய சேனல் உலக அளவில் வளரப்போகுது, பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைய போகுது. அதனால் நாம் இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். பேரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க. இந்த பேரடைம் ஷிஃப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக உலகத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம். அதாவது அது வரைக்கும் உலகம் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த சேஞ்ச் வந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக அந்த உலகம் இயங்கக்கூடிய விதமே மாறிடும். அதுக்கப்புறமா உலகம் அந்த இடத்துல இருந்து திரும்ப பின்னாடி போக முடியாது. உதாரணத்துக்கு மனுஷன் தீயை கண்டுபிடிச்சதை சொல்லலாம், மனுஷன் வீல் கண்டுபிடிச்சதை சொல்லலாம். இதெல்லாம் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள். ஒரு முறை அதனுடைய பயன்பாடு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறமா உலகம் திரும்ப போக முடியாது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கப்பட்டது சொல்லலாம், கம்ப்யூட்டர், இன்டர்நெட். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் பேரடைம் ஷிஃப்ட்டை கொண்டு வந்தது. ஒரு மிகப்பெரிய மாற்றம், இனிமேல் திரும்பி போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பேரடைம் ஷிஃப்ட் யூடியூப்பில் வரப்போகுது இந்த ஆட்டோ டப்பிங் அப்படிங்கிற ஃபீச்சர் மூலமாக. இதை எப்படி உங்களுடைய சேனலில் எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ குயிக்காக நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துடலாம். உங்களுடைய கம்ப்யூட்டரில் யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்க்கோங்க. மொபைலில் பண்ண முடியாது. கம்ப்யூட்டருக்குள்ளே உள்ளே போயிட்டு செட்டிங்ஸ் உள்ளே போய்க்கோங்க. அந்த செட்டிங்ஸில் அப்லோட் டிஃபால்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பேசிக் இன்ஃபோ, இடத்துல அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலில் இது கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக் டப்பிங் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கும். அது பக்கத்தில் எனேபிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். ஆக்சுவலாக நீங்கள் அதை எனேபிள் பண்ணி விட்டுட்டீங்க. இதில் உங்களுக்கு 2 செட்டிங் உள்ளே கொடுத்துருக்காங்க. அலோ ஆட்டோமேட்டிக் டப்பிங், மேனுவலி ரிவ்யூ டப்ஸ் பிஃபோர் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த டப்பிங்கை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவும் மேனுவலாக ரிவ்யூ பண்ண வேண்டாம்னா மேனுவல் ரிவ்யூ டப்ஸ் பிஃபோர் பப்ளிஷிங் அப்படிங்கிறத அன்செக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த டப்பிங் வந்தாலும் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆயிரும். இல்லை நீங்கள் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. எல்லா லாங்குவேஜும் நீங்கள் செக் பண்ணலாம். இல்லைனா ஒரு சில லாங்குவேஜ் மட்டும், அதாவது முக்கியமான லாங்குவேஜ் மட்டும், அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணாலும் கூட செக் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே கம்ப்ளீட்டாக போட்டுறது நல்லது. சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஆட்டோ டப்பிங்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களுக்காக நான் அதை சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டப்பிங் படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கிலீஷில் ஒரு படம் எடுத்திருப்பாங்க. நீங்கள் போய் அதை பார்க்க போகும்போது அந்த படத்தில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பேசுவாங்க. இது எப்படி அப்படின்னா அந்த ஆடியோ ட்ராக் அவங்க பேசுகிறத மட்டும் திரும்ப டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு தமிழில் பேசி ரெக்கார்ட் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு வெளியிடுறாங்க. இதுதான் டப்பிங். ஸோ இது கூட ஆட்டோ அப்படிங்கிற வார்த்தையை யூடியூப்பில் சேர்த்துருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் பேசுகிறத ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி டப்பிங் பண்ணி அந்த வீடியோவில் வெளியிட போகிறாங்க. நீங்கள் உங்களுடைய வீடியோவில் தமிழில் பேசுவீங்க. யூடியூப்
அந்த ஆடியோவை எடுத்து அதை ஆட்டோமேட்டிக்காக மற்ற லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடும். ஸோ ஒரு லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் இல்லைங்க, உலகம் முழுக்க இருக்கிற ஆயிரக்கணக்கான லாங்குவேஜுக்கு யூடியூபால் இதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை ஒரு ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய லாங்குவேஜில் உங்களுடைய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சார் அப்படின்னா, அவர் செட்டிங்கில் போய் அந்த ஆட்டோ டப்பிங் அவர் ஆன் பண்ணார் அப்படின்னா, நீங்கள் தமிழில் தான் பேசியிருப்பீங்க, ஆனால் யூடியூப் உங்களுடைய ஆடியோவை அவங்களுடைய லாங்குவேஜுக்கு மாற்றிருக்கோம். ஸோ அவங்களுடைய லாங்குவேஜில் நீங்கள் பேசுகிற மாதிரி அந்த வீடியோவை அவங்க பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இதுவரைக்கும் உங்களுடைய வீடியோவை தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போது உலகம் முழுக்க இருக்கிற யார் வேண்டுமானாலும் உங்களுடைய வீடியோவை பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஏன்னா அவங்களோட லாங்குவேஜில் உங்களுடைய வீடியோவை பார்க்க முடியும். இது ஒரு யூடியூப் சேனலுக்கு பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுத்துருக்குது அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த ஃபீச்சர் யூடியூபுக்கு வந்தாச்சு. இனி எல்லாருமே இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் நாம் உலகம் முழுக்க நம்மளுடைய வீடியோ பார்க்கப்படணும் அப்படின்னா நாம் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்போவுமே ஒரு டெக்னாலஜி வரும் பொழுது அந்த டெக்னாலஜி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்மளுடைய வீடியோ எடுக்கிற விதங்களாக இருக்கலாம், நம்ம பேசுகிற விதங்களாக இருக்கலாம், அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம மாற்றி அமைக்கணும். ஏன்னா இது வந்து எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தான் நடக்க போகுது. ஸோ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நடக்கும்போது அதில் நிறைய தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருந்தோம் அப்படின்னா அந்த தவறுகள் நடக்கிறத நாம் குறைக்கலாம். அப்படி நம்ம குறைக்கும்போது இன்னும் அதிகமான ஆடியன்ஸை நம்முடைய வீடியோ ரீச் ஆகும்போது அவங்கள அந்த ஆடியன்ஸை நாம் தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் அப்படிங்கிறது எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆட்டோ டப்பிங்கு பேக்ரவுண்டில் இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த ஏஐ மூலமாக உங்களுடைய வீடியோவை டப் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒருவேளை கவனிச்சிருப்பீங்க, உங்களுடைய வீடியோவில் தமிழ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சப்டைட்டில்ஸ் வரும். முன்னாடிலாம் அது கிடையாது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து இதை எனேபிள் பண்ணி விட்டாங்க. ஸோ நீங்கள் சப்டைட்டில்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத நமக்கு யூடியூப்பில் அதுவே ரெகக்னைஸ் பண்ணி ரொம்ப அழகாகவே சப்டைட்டில்ஸ் போடும். கிட்டத்தட்ட 95% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் அந்த சப்டைட்டில்ஸ். 1-2 இடங்களில் தடுமாட்டங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அதே நேரத்தில் இது இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ யூடியூப் வந்து இந்த சப்டைட்டில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணியிருக்கிற சப்டைட்டில்ஸ் இருக்குல்ல, நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டில் இருக்கும்ல, அதை எடுத்துக்கும். அதை எடுத்துகிட்டு அந்த லாங்குவேஜ் நம்ம தமிழ் லாங்குவேஜிலேருந்து அதை பார்க்குற ஆடியன்ஸோடைய டார்கெட் லாங்குவேஜ், அவங்க என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த லாங்குவேஜுக்கு வந்து இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். ஒன்ஸ் இந்த டிரான்ஸ்லேஷன் நடந்ததுக்கப்புறமா அவங்களுடைய லாங்குவேஜில் இருக்கிற அந்த டிரான்ஸ்லேஷனை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து அது வந்து அவங்க பேசுகிற மாதிரி அதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாய்ஸையும் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டப்பிங் ட்ராக்கை வந்து நம்மளுடைய யூடியூப்பில் சேர்த்துரும். இதில் மிகப்பெரிய ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதாவது உங்களோட சைட்லேருந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணி விட்டுட்டால் போதும். இந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறது, டிரான்ஸ்கிரைப் பண்ணுறது, அதை வந்து டெக்ஸ்ட்லேருந்து வாய்ஸுக்கு மாற்றுறது, இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரியேட்டருக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ டப்பிங் நீங்கள் எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது? இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லாங்குவேஜ் பேரியரை வந்து உடைச்சிட்டு நாம் போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தில் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜ் பேரியர். ஒருத்தர் பேசுகிற லாங்குவேஜ் இன்னொருத்தருக்கு புரியாது அப்படிங்கிற நிலையில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்கிறதுல மிகப்பெரிய ஒரு தடை ஏற்படுது. இந்த இடத்துல ஒரு மிக புரட்சிகரமான ஒரு விஷயம் நடக்குது. நம்ம பேசுகிற ஒரு விஷயம் எந்த ஒரு லாங்குவேஜை பேசுகிறவங்களுக்கும் புரிய வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் நடக்க போகிறது என்ன, உங்களுடைய சேனலுடைய ரீச் வந்து பார்த்திங்கன்னா மேசிவாக இருக்கும், மேசிவ் ரீச். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் அல்லது ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜ் மட்டும் பேசக்கூடிய அந்த ஆடியன்ஸுக்கு மட்டும் நீங்கள் அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கிற எந்த ஆடியன்ஸை வேணாலும் நீங்கள் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது. முன்னாடியெல்லாம் வேறு லாங்குவேஜில் உள்ளவங்களை நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேறு லாங்குவேஜில் புது சேனல் ஆரம்பிக்கணும். உங்களுடைய கான்டென்ட்டை வந்து நீங்களே வந்து காசு கொடுத்து டப்பிங் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணணும். இது பார்த்திங்க அப்படின்னா பெரிய ப்ராசஸ்.
அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சேனல்லாம் இதை பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப செலவு. இந்த டப்பிங் போட்டு ஆள் போட்டு செய்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமானது. ஆனால் இப்போது ஆட்டோமேட்டிக்காக இதை செய்கிறனால எல்லாராலையும் இலவசமாகவே செய்ய முடியும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அடுத்ததாக இன்க்ரீஸ்ட் என்கேஜ்மெண்ட். எந்த ஒரு யூடியூப் வீடியோலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு என்கேஜ் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான். அவங்க எவ்வளோ நேரம் அந்த வீடியோவை பார்க்குறாங்க, அந்த வீடியோவை அவங்க லைக் பண்ணுறாங்களா, அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க ஏதாவது கமெண்ட் போடுறாங்களா, இது எல்லாம் தான் என்கேஜ்மெண்ட். இப்போது ஒருத்தர் வந்து ஒருவேளை வேறு ஒரு நாட்டிலேருந்து கூட உங்களோட வீடியோவை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது புரியாமலே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய லாங்குவேஜில் வந்து அவங்க அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கும்போது இமீடியட்டாக உங்களுக்கு வந்து அந்த என்கேஜ்மெண்ட் வந்து அதிகமாகுது. அவங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியும், அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது அதிகமாகுது. அதே மாதிரி இந்த டப்டு லாங்குவேஜ், புது லாங்குவேஜில் வந்து ஒரு ஆடியோ உங்களுக்கு டப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு சப்டைட்டில்ஸும் கிரியேட் ஆயிரும். ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டை ரொம்ப குறைச்சி வச்சுட்டு சப்டைட்டில்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஈவன் ஒரு சில பேர் நைட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சவுண்டை குறைச்சி வச்சுட்டு சப்டைட்டில்ஸ் மட்டும் கூட ரீட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போது உங்களுக்கு வந்து இன்னொரு லாங்குவேஜில் அந்த சப்டைட்டில்ஸ் வரும்போது யாரோ ஒருத்தர் அவங்க அந்த மாதிரி இன்னொரு இடத்துல இருந்து கூட உங்களுடைய வீடியோ பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது. SEO அண்ட் அல்காரிதம் பூஸ்ட். இப்போ வேறு லாங்குவேஜில் உங்களுடைய வீடியோ கன்வெர்ட் ஆகுது. அந்த லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு ஆடியோவும் உள்ளே போகுது, டெக்ஸ்ட்டும் உள்ளே போகுது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இன்டர்நெட்டால் இப்போ அந்தந்த லாங்குவேஜில் வேறு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய உங்களுடைய டெக்ஸ்ட் அண்ட் ஆடியோவை அனலைஸ் பண்ண முடியும். இது மிகப்பெரிய SEO ஆப்பர்ச்சுனிட்டி, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் பேசியிருக்கிற ஒரு விஷயம், அதை பற்றி ஏதோ ஒரு நாட்டில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு நீங்கள் உங்களோட வீடியோவில் பதில் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ உங்களால் எந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் உங்களோட வீடியோவை கொண்டு போய் இந்த கூகுள், யூடியூப் வந்து அந்த பதிலை கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்குது. சிம்பிளிஃபைட் சேனல் மேனேஜ்மெண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஒவ்வொரு சேனல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரே சேனல்லையே எல்லா லாங்குவேஜும் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்துடுது. இந்த விஷயத்தை யார் புரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் கிடைக்குது. அதாவது இதை எனேபிள் பண்ணாமல் இருக்கக்கூடிய நபர்களை விட இதை எனேபிள் பண்ண நபர்களுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனாலலாம் என்ன, ரொம்ப சிம்பிள் தான். பொட்டன்ஷியல் ரெவென்யூ க்ரோத். உங்களுடைய யூடியூப் சேனல் இன்னும் அதிகமான மக்களை ரீச் ஆகும்போது, உங்களுடைய வீடியோஸை இன்னும் அதிகமான நபர்கள் பார்க்கும்போது என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூடியூப் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானம் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமாக பெருகும். இப்போ அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முதலாவது, இந்த ஆடியோ வாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AI மூலமாக கிரியேட் பண்ணப்படுது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து இந்த நீங்கள் பேசுகிற விஷயம் வந்து வேறு லாங்குவேஜில் கிரியேட் பண்ணப்படுறதுனால ஒருவேளை அந்த வாய்ஸ் வந்து ஒரு ரோபாட்டிக் வாய்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன தான் வந்து நாம் நம்மளுடைய சொந்த லாங்குவேஜில் நாமளே பேசுகிறதுக்கும் அதை டெக்ஸ்ட் டு ஸ்பீச், டெக்ஸ்ட்லேருந்து அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு வாய்ஸாக கிரியேட் பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குது. நிறைய க்ரோத் வந்திருக்குது, இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் கூட இன்னும் நமக்கு வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இருக்கக்கூடிய வாய்ஸை வந்து நம்மளால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க தான் முடியுது. ஸோ அது ஒரு சிக்கல் இருக்குது. அடுத்ததாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்லேஷன் அக்யூரசி. அதாவது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ண போகுது. இப்போ நமக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்னாலே அதில் நிறைய சிக்கல் இருக்குது. ஒரு லாங்குவேஜுக்கும் இன்னொரு லாங்குவேஜுக்கும் மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்குது. அப்படியே வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ரொம்ப முக்கியமாக லிட்ரலாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் அர்த்தமே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் தமிழில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டப்பிங் வரும்போது கிட்டத்தட்ட 95% வரைக்கும் டப்பிங் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த டப்பிங் டெக்ஸ்ட்டை எடுத்து அதை இன்னொரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது என்ன மாதிரியான சிக்கல்களை உண்டாக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியலை. அதே நேரத்தில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டப்பிங் ஆகும்போது அது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபன்னியான டிரான்ஸ்லேஷனாக மாறி அந்த மாதிரியான மீம்ஸ் வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனாலும் இந்த டிரான்ஸ்லேஷன் எரர் அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயந்தான். பட் அது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது சரி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். அடுத்தது தான் நம்முடைய வாய்ஸ் மிஸ்மேட்ச். ஸோ இதில் சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க, ரெகுலராக என்னோடய வீடியோ பார்க்குறவங்க அந்த சவுண்டை கேட்டவுடனே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ நமக்கு வந்து அந்த சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆளுடைய ஐடென்டிட்டி. ஆனால் நமக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நமக்கு வந்து இந்த மாதிரி மாறும்போது இன்னொரு லாங்குவேஜில் அது வந்து டப் ஆகும்போது எக்ஸாக்டாக நம்மளுடைய இதே வாய்ஸில் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனாலும் இன்னும் கரெக்டாக ஃபுல்லாக மேட்ச் ஆகலை. அதோட பெரிய சிக்கல் என்னென்னா, ஒரு சில நேரங்களில்
மேல் வாய்ஸுக்கு வந்து ஃபீமேல் வாய்ஸை கூட டப்பிங் போட்டு விட்டுறது. இதெல்லாம் ரொம்ப காமெடியான விஷயமா இருக்க போகுது. பட் ஓவர் த டைம் இதுவும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். அடுத்ததாக வரப்போகிற இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா பேக்ரவுண்டு மியூசிக் இஷ்யூ. இப்போ நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்லேஷன், ஆட்டோமேட்டிக் டப்பிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பட் அதே நேரத்தில் உங்களுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், நம்ம ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணும்போது ஒரு சிலர் அழகாக பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. அதை சரியாக செய்யலை அப்படின்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுடைய அந்த வாய்ஸை அதிலேருந்து பிரித்து எடுத்து அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி டப் பண்ணுறதுல ஒரு சில சிக்கல் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறனால நாம் இனிமேல் வீடியோ க்ரியேட் பண்ணும்போது என்ன மாதிரி நாம் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் நாளில், ரொம்ப நாள்லலாம் ஒன்றும் இல்லை, ஃபியூ மந்த்ஸில் உங்களுடைய சேனல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ரீச் ஆக ஆரம்பிக்கும்போது எப்படி வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதனுடைய ஃபவுண்டேஷனே என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் ஆடியோ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த கிளியரான ஆடியோவில் இருந்து தான் இது எல்லாமே நடக்குது. ஸோ அதனால் ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வீடியோவில் ஆடியோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா இனிமேல் கண்டிப்பாக உங்களுடைய ஆடியோவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு நல்ல மைக் வாங்கிக்கோங்க. சும்மா ஏதோ சாதாரணமாக சும்மா வச்சு அப்படி போடாதீங்க. உங்களுடைய வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த டிரான்ஸ்லேஷனும் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த டப்பிங்கும் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். அதனால் நல்ல ஒரு கிளியரான ஆடியோ உங்களுடைய வீடியோவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் ஒருவேளை பேக்ரவுண்டு மியூசிக் எல்லாம் ஒருவேளை உங்களுடைய வீடியோவில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஆடியோ நீங்கள் பேசியிருப்பீங்கள்ல அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் மியூசிக் போடக்கூடாது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறேன் அப்படிங்கிற பேரில் நம்ம ஒரிஜினல் லாங்குவேஜில் கேட்கும்போதே நமக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். மியூசிக் சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நமக்கு ஓரளவு ஒரிஜினல் லாங்குவேஜில் நம்ம ஓரளவு புரிஞ்சுப்போம். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து டாமினேட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ என்ன அப்படிங்கிறத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் வந்து செப்பரேட் பண்ண முடியாமல் ஆயிரும். அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு டோட்டலாக வந்து அந்த வீடியோ வேற ஒரு லாங்குவேஜில் டப்பிங் ஆகிறதே ஃபெயிலியர் ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க. நீங்கள் பேசாத இடங்களில் மியூசிக் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பேசும்போது அதுக்கு பேக்ரவுண்ட் நீங்கள் மியூசிக் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சப்டலாக, ரொம்ப மைல்டாக அந்த மியூசிக்கை போடுங்க. அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ரொம்ப ஈஸியாகவே அந்த மியூசிக்லேருந்து உங்களுடைய வாய்ஸை பிரித்து எடுக்க முடியும். யூடியூப்பில் நீங்கள் இந்த ஆக்டிவேட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங்கை நீங்கள் செக் பண்ணி அதுக்கப்புறம் அப்ரூவ் பண்ணலாம். அதாவது ஒருவேளை இப்போ உங்களுக்கு வேறு ஒரு சில லாங்குவேஜஸ் தெரியுது அப்படின்னா அந்த லாங்குவேஜில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நல்லா டப்பாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை தப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை உள்ளே போய் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் லாங்குவேஜில் நீங்கள் உள்ளே போய் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப வந்து இந்த டப்பிங் மாறிடும். அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா ஆடியோவுமே எல்லா லாங்குவேஜுமே நீங்கள் வந்து செக் பண்ணலாம். அல்லது முக்கியமான ஒரு சில லாங்குவேஜஸ் இன்னும் ஃபுல்லாக வந்து அக்யூரேட்டாக இல்லைன்னு சொல்லி யூடியூப் நினைக்கிற ஒரு சில லாங்குவேஜஸ் இருக்குது. அதை மட்டும் செக் பண்ணலாம். பட் சிக்கல் என்ன அப்படின்னா ஆயிரக்கணக்கான லாங்குவேஜ் பின்னால் வரப்போகுது. அப்படிங்கும்போது நூற்றுக்கணக்கான லாங்குவேஜ், ஆயிரக்கணக்கான லாங்குவேஜ் ஒன்றா போய் நம்ம செக் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருந்தாலும் ஒரு சில லாங்குவேஜ் வந்து உங்களால் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் வேறு லாங்குவேஜ் பேசக்கூடிய நபர்கள் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுடைய சேனலில் ஆக்சஸ் கொடுத்து அந்த லாங்குவேஜ் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத அவங்க மூலமாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேபி இது ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கூட உருவாக்கக்கூடும். ஏன்னா நம்ம ஒரு லாங்குவேஜ் பேசுகிறவங்க மற்ற லாங்குவேஜை செக் பண்ண முடியாது. பட் அதை தேர்ட் பார்ட்டிஸ் யாராவது ஒருத்தர் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து எங்களுடைய டீமில் ஒரு 10 லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஒரு 20 லாங்குவேஜ் பேசுகிறவங்க அவைலபிளாக இருக்கிறாங்க, உங்களோட வீடியோவை காட்டுங்க, அந்த டப்பிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட இது வந்து ரெடியாக இருக்குது. ஸோ வாட் எவர் இட் இஸ் நீங்கள் செக் பண்ண முடிஞ்சால் செக் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வீடியோவை அப்ரூவ் பண்ணுங்கள். இப்போ நான் அடுத்தால சொல்ல போகிறது தான் ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயம், கலாச்சாரம் சார்ந்த சிக்கல். இப்போது ஒவ்வொரு கலாச்சாரமும் அந்தந்த கலாச்சாரத்திற்கே உரிய ஒரு சில பேச்சு வழக்குகள் எல்லாம் இருக்குது, புரிதல்கள்லாம் இருக்குது. இப்போது அந்தந்த கலாச்சாரத்தில் வந்து இப்போ லோக்கலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் நீங்கள் ஒரு கிண்டல் அடிச்சிருப்பீங்க. ஆனால் அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு புரியாது. இப்போ இதுதான் சிக்கல். அதனால் நீங்கள் ஒருவேளை வந்து ஒரு குளோபல் ஆடியன்ஸை ரீச் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப லோக்கலைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சுரல் அடிப்படையில் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணாலோ அல்லது நீங்கள் ஒரு கிண்டல் அடித்தாலோ அதை வந்து நீங்கள் மேபி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வந்து அதை வேறு லாங்குவேஜில் பார்க்குறவங்க புரிஞ்சுப்பாங்க.
நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை பேசாமல் கூட அவாய்ட் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம் சார்ந்தது. அதே மாதிரி இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியையும் கொண்டு வருது. என்னென்னா, நம்ம வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கணும். இப்போ நாம் வந்து நம்மளுடைய வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் நம்ம லாங்குவேஜில் பேசலாம். ஆனால் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அதை ஒரே விதமான கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவிட்டி இஷ்யூவை கொண்டு வருது. நம்ம மக்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கும் இன்னொரு மக்கள் அதை பார்க்குறதுக்குமான அந்த வித்தியாசம், இதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைக் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த சேனலை முழுசாக இழக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு ரிஸ்க், மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் உள்ளே இருக்க தான் செய்யுது. ஸோ என்ன தான் வந்து இந்த மாதிரியான ரிஸ்க்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய தமிழில் பேசுகிற ஒரு லோக்கலில் நம்ம பேசக்கூடிய ஒரு சேனல் உலகம் முழுக்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அது ரீச் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு முன்னால் கொண்டு வரப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலும் உலக அளவில் வெற்றி பெறக்கூடிய, உலக அரங்கிலே பார்க்கப்படக்கூடிய, உலகம் முழுக்க ரசிகர்களை சம்பாதிக்கப்படக்கூடிய ஒரு சேனலாக மாறக்கூடும். இந்த வீடியோ உங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுறதாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதாகவும் இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் யாராவது இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.